அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக சங்குப்பூவிலேயே இன்னும் கொஞ்சம் விளக்கம் போட வேண்டியிருக்கு. இதில் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா நீளமும் வெள்ளையும் நிறையா இருக்குது. ஒரு நண்பர் பதிவில் மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை சங்குப்பூ பூக்கவே பூக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள், நீலப்பூவும் அருமையாக பூத்துருக்கு, வெள்ளைப்பூவும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நிறையா பூத்துருக்கு. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே கிணத்துக்குள்ளே வரைக்கும் நிறையா பூத்துருக்கு. இந்த வெள்ளைப்பூக்கள் புறமே மூளை சம்மந்தப்பட்டதை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை விட என்ன அப்படின்னா, யாகோப்பு வைத்திய சிந்தாமணி 700 நூலில் நம்ம எந்த ஒரு நோய்க்கும் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னால் பேதிக்கு கொடுக்கணும். பேதிக்கு கொடுக்கறதுக்கு எத்தனையோ முறைகள் மருந்துகள்லாம் இருந்தாலுமே இந்த சங்குப்பூவுடைய வேர் எடுத்து நிழலில் காய போட்டு பொடி பண்ணி அதை ஒரு 3 விரல் தள்ளுத அளவுக்கு நம்ம வெந்நீரில் சாப்பிட்டோம்னா பேதியாகும். இதில் என்ன ஒரு விசேஷ குணம்னா, பேதியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த நோய்க்கு சாப்பிடணுமோ அந்த நோயும் சேர்ந்து குணமாகும் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாங்க பூ தான் இந்த சங்குப்பூ. தைராய்டு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த நீலப்பூவும், மூளை சம்மந்தப்பட்டதுக்கு இந்த வெள்ளைப்பூவும் அதிகமாக பயன்படும். ஏற்கனவே நான் ஒரு பதிவில் தலையில் அந்த வெள்ளைப்பூக்களை வச்சு தியானம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அதிகமான பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம யாரும் சொல்லலை, நம்ம அனுபவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கதும் இதை நம்ம சொல்லுதோம். ரெண்டாவது, தங்கத்தை பஸ்பமாக்குறதுல இந்த வெள்ளை சங்குப்பூ அதிகமாக பயன்படுது. அதே நேரத்தில் போகர் 7000 நூலில் இந்த சங்குப்பூடைய சமூலம் நமக்கு பயன்படுது. அதாவது வல்லாரை, அதுக்கு காகனம் போட்டுப்பாங்க. காகனம், சிறுசற்படை, நீலி, பொட்டலை கரிப்பான், வெள்ளை கரிப்பான் எத்தனையும் சேர்ந்து சமூலமாக நம்ம நிழலை காய போட்டு பொடி பண்ணி சாப்பிடும்போது அது உயர்ந்த கற்பம். பாதாள நிதிகள்லாம் தோன்றுமப்பான்னு போட்டுப்பாங்க. அப்பேற்பட்ட மகத்துவத்தில் அந்த காயகற்ப மருந்தில் இந்த சங்குப்பூ சமூலம் நமக்கு பயன்படுது. அதனால் நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுறதுனால சங்குப்பூ கிடைக்கிற நேரம் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம தண்ணி விட்டுருக்கிறதுனால எந்நேரமும் நம்ம கிடைச்சிட்டே இருக்கோம். இன்னும் விதைகள்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இந்த வேலி ஓரத்தில் போட போகிறோம். ஏன்னா நமக்கு வேர் பயன்படுது, பூ பயன்படுது, இலையும் பயன்படுது, சமூலமும் பயன்படுது. அதனால் இது போன்று இன்னும் நிறையா வீடியோக்கள் சங்குப்பூவில் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்முடைய வீடியோ பதிவை பார்த்துட்டே வாங்க. இன்னும் அதை விட வீடியோ பதிவில் போட்டதை விட நமக்கு நேரடியாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நம்ம காட்டிலேயே நம்ம இயற்கை சூழ்ந்த, அதாவது மலையடிவாரம்
சுற்றி பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் மலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் நம்ம வகுப்பு நடத்திட்டு வரோம். மக்கள் வேண்டிக்கிட்டது வேணுங்க, மார்ச் மாதத்திலிருந்து 2 கிளாஸு போட போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் போட போகிறோம். கலந்துட்டு உங்களோட சந்தேகங்களை நிறையா கேளுங்க. ஏன்னா மற்ற நேரம் எந்நேரமோ ஒன்று வயலில் இருப்பேன், இல்லைன்னா நம்மளுடைய வகுப்பில் அங்கே நம்ம கிளினிக்கில் இருக்கிறதுனால எந்நேரமும் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஒன்று மருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன், இல்லை நாங்கள் காட்டில் செஞ்சுட்டு இருக்கனால உங்களுக்கு அதிகமாக கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நேரடியாக வகுப்புக்கு வரும்போது நிறைய கேள்வி கேட்கும்போது நிறைய பதில் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.